نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها صدق الله مولانا العظيم. பேரன்பும் பெருமதிப்பும் மிகுந்த மூன் தொலைக்காட்சி நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்து சலாம் சொல்வதில் மகிழ்வடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூமியில் எத்தனையோ நல்ல கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நாம் பார்த்து மிகவும் பயப்படும்படியான ஒரு கெட்ட விஷயம் என்றால் அது என்ன? நம்முடைய சிந்தனையை கிளறிவிடக்கூடிய, மனித அறிவும் ஆற்றலும் ஒரு கணம் ஸ்தம்பித்து விடக்கூடிய என்ன நிகழ்வு அப்படி கெட்டதாக இருக்கும்? அது ஒன்றுதான். ஒரு நிமிடத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குவிக்கின்ற நிலநடுக்கங்கள் தான் மிக கெட்ட விஷயம். பெருநகரங்களை கூட தரைமட்டமாக்கிவிடும். அத்துணை அசுரத்தனம் கொண்டது. மற்ற இயற்கை நிகழ்வுகளை விட நிலநடுக்கங்கள் தான் மிக அதிக எண்ணிக்கையிலே தோன்றுபவையாகவும் இருக்கிறது. ஒரு சில புள்ளி விவரங்கள், ஆண்டுதோறும் சராசரியாக பூமியில் எத்தனை நிலநடுக்கங்கள் தோன்றுகின்றன தெரியுமா? ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் நிலநடுக்கங்கள் தோன்றுகின்றன. ஆனால் அல்லாஹ்வினுடைய அருள், அவற்றில் பெரும்பாலானவை விபரீத விளைவுகள் ஏதுமில்லாதவை. ஒரு 100 அதில் கடுமையானவையாக இருக்கும். அதில் 10 தான் மிக கொடியவையாக இருக்கும். நாம் பேச்சுக்கு கொடியவை என்றும் கடுமையானவை என்றும் வார்த்தைகளை உபயோகிக்கின்றமே ஒழிய, அதை உண்டாக்குகின்ற அல்லாஹ்விற்கு முன்னால் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட நிலநடுக்கங்களை பற்றி திருமறை குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இந்த பூமியினுடைய நடுக்கம் ஏற்படுமானால், இந்த பூமி நடுங்கிக் கொண்டிருக்குமானால் என்ற வார்த்தையை மிக அழகாக பிரயோகிக்கின்றது. அது சொல்லும் பொழுதே ஸில்ஸால், சொல்வதே நடுக்கம் ஏற்படும். 1556ஆம் ஆண்டு சீனாவிலே தோன்றிய நிலநடுக்கம் 1556ஆம் ஆண்டு, இன்றிலிருந்து ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சீனாவில் தோன்றிய நிலநடுக்கம் 80 லட்சம் மக்களை கொன்று குவித்து சாதனை நிகழ்த்தியது. 1703ஆம் ஆண்டு டோக்கியோ, ஜப்பான் தலைநகரில் நடந்த நிலநடுக்கம் 2 லட்சம் மக்களை கொன்றுவிட்டது. 1737ஆம் ஆண்டு நமது வங்காளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 3 லட்சம் மக்களை பலி கொண்டது. ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும். ஒரு காலத்தில் ஐரோப்பியர்கள் அதை பற்றி கவலை கொள்ளவே இல்லை. காரணம், ஐரோப்பாவிலே அப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்படவில்லை.
தகவல் பரிமாற்றமும் அந்த அளவிற்கு வளர்ந்திருக்கவில்லை. எனவே இதை முன்கூட்டியே அறிந்து கொள்கின்ற முறையும் நம்மிடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஐரோப்பிய அறிஞர்களும் நிலநடுக்கங்களை உணர்வதிலே ஈடுபட்டார்கள். எப்படி இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, ஏற்படும் பொழுது என்ன விளைவுகள் ஏற்படும்? நிலநடுக்கம் வருவதற்கு முன் சில இடங்களில் தரை சுருங்கி வேறு இடங்களில் புடைத்துக் கொள்ளும். ஒரு இடத்தில் சுருங்கும், இன்னொரு இடத்தில் வெடிக்கும். காரணம், அல்லாஹ்வினுடைய படைப்பு. இந்த உலகம் இப்படித்தான் உருண்டையாக இருக்கிறது. இதில் எதுவும் இதை விட்டு வெளியிலும் செல்ல முடியாது. இதில் எதுவும் இதிலிருந்து இதற்கு வெளியிலிருந்து உள்ளேயும் வர முடியாது. நம்முடைய உடல் போல உடம்பிற்கு உள்ளே ஒரு சிறு கல் போய்விட்டால் எப்படியாவது அதை வெளியேற்றும் முயற்சியிலே உடம்பு ஈடுபடும். காரணம், வெளியிலிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளாது. அதுபோல வெளியிலிருந்து இந்த பூமி எதையுமே வாங்கிக் கொள்ளாது. அப்போது ஒரு இடத்தில் சுருக்கம் ஏற்படுகின்றது என்றால் இன்னொரு இடத்திலே அது புடைத்துக் கொண்டு வெளியேறிவிடும். ஏரி, குளம், நீர்நிலைகள் இவைகளினுடைய தண்ணீர் எல்லாம் வெடித்து சிதறி வெளியே வரும். சில இடங்களில் புதிதாக ஊற்று ஏற்படும், சில இடங்களில் இருந்த ஊற்று அழிந்துவிடும். பாறைகள் விலகும், நீர்மட்டம் ஏற்ற இறக்கம் காணப்படும். இவைகளெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இவைகள் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான தடயங்கள். அங்கே ஒரு இடத்திலே கடல் நீர் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் ஏதோ ஒரு இடத்திலே நிலநடுக்கம் ஏற்படுகின்றது என்று பொருள். அல்லது இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஏற்படும். அதற்காக வேண்டி பூமி தன்னுள்ளிருக்கின்ற நீரை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. வேறொரு இடத்திலே அதனுடைய நிலப்பரப்பை அது மாற்ற நினைக்கின்றது. மனிதர்களால் உணர முடியாத இந்த நுண் அதிர்வுகளை விலங்குகளும் பறவைகளும் உணர்ந்து கொள்கின்றன. நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே விலங்குகள் தமது இடங்களை மாற்றிக்கொண்டு இடம்பெயர்ந்து விடுகின்றன. பறவைகள் அந்த நுண் அதிர்வுகளை உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்விடங்களை மாற்றி அமைத்து விடுகின்றன. இன்னமும் சீனாவில் சுவற்றில் பூசிய சாயங்களில் ஏற்பட்டிருக்கின்ற விரிசல்களை வைத்து உணர்ந்து கொள்கின்றார்கள். நிலநடுக்கம் ஏற்பட போகின்றது. இப்படி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் இருந்து ஏராளமான மனிதர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே அது விரிசல் விடுவதை பார்த்து கவனித்து இவர்கள் பின்னால் வந்து விட்டார்கள். ஆனால் 1975 தோன்றிய நிலநடுக்கம், அதற்கு பின்னால் 1976 தோன்றிய நிலநடுக்கம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. லட்சக்கணக்கான பேர்களை சீனாவிலே கொன்றுவிட்டது. காரணம், ஒரு பெரிய நிலநடுக்கத்தின் போது லட்சம் அணுகுண்டுகள் வெடிக்கக்கூடிய சப்தம் பிறக்கும். சில நேரங்களில் உலக உருண்டையே அதிர்ந்து விடுமாம். 1960 சிலி நாட்டில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் உலக உருண்டை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அதிர்ந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. உலக உருண்டையே அதிர்ந்திருக்கின்றது. அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய நிலநடுக்கம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் நெருங்க நெருங்க உலகத்திலே நிலநடுக்கங்கள் தொடர்ந்து ஏற்படும். ஏறத்தாழ நம்முடைய வாழ்வின் காலகட்டங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியாளர்களாக மறுமையிலே வந்து சேரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.